Hi everyone, a very good morning. Greetings from Tamil Nadu Hospital and Tamil Nadu Test Tube Baby Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து யங் கேர்ள்ஸ் இல்லனா கல்யாணமாகி குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வித் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் மாசம் கரெக்டா வராம தள்ளி தள்ளி போறதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது தான். யூஸ்வலா ஒரு யங் கேர்ள் ஆகட்டும் இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு 2 months 3 months பீரியட்ஸ் வரல, பீரியட்ஸ் ரொம்பவே இரெகுலரா இருக்கு அப்படின்னு நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி வருவாங்க. அவங்களுக்கு நம்ம பண்றது என்னன்னா, ஒரு 2 months பீரியட்ஸ் வரல அப்படின்னா இனிஷியலா நம்ம என்ன பண்ணணும், டேப்லெட்ஸ் கொடுத்து அவங்க பீரியட்ஸை வரவழைக்கணும். பீரியட்ஸ் வந்த பிறகு டே 2 அன்னைக்கு சில இனிஷியல் ஒர்க் அப் இருக்கு, அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் FSH LHன்னு சொல்லுவோம், அந்த டெஸ்ட் பண்ணணும். அலாங் வித் ஒரு பேசிக் அல்ட்ராசவுண்ட் பண்ணா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நமக்கு தெரிய வரும். யூட்ரஸ்ல ப்ராப்ளமா இல்ல டியூப்ஸ்ல ப்ராப்ளமா இல்ல ஓவரீஸ்ல ப்ராப்ளமா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ 2 months வராம இருக்கக்கூடிய பீரியட்ஸை நம்ம என்ன டேப்லெட் கொடுத்து வரவழைக்கிறது? தட் இஸ் ஹார்மோனல் பில்ஸ். ஜென்ரலா நம்ம பிரிஸ்கிரைப் பண்ற டேப்லெட் வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், ஓசி பில்ஸ்ன்னு சொல்லுவோம், ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். தட் இஸ் நத்திங் பட் a combination of estrogen and progesterone. ஓகே, இப்போ ரீசெண்டா என்னோட ஓபிடியில வந்து ஒரு கல்யாணமாய் 8 months ஆயிடுச்சு, அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஸோ மேடம் ஒரு 2 months பீரியட்ஸ் வரல அப்படின்ட்டு வந்திருந்தாங்க. நான் ஜென்ரலா அந்த ஓசி பில்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு 3 to 5 days ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். எதுக்குன்னா அவங்க பீரியட்ஸை வரவழைக்கிறதுக்கு. அவங்க என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இது கருத்தடை மாத்திரை தானே, கான்ட்ராசெப்டிவ் பில் தானே, ஒரு கான்ட்ராசெப்டிவ் பில்ல வந்து நான் எப்படி என்னோட பீரியட்ஸை வரவழைக்கிறதுக்கு எடுத்துக்க முடியும், ஈவன் தோ ஐ எம் ட்ரைங் ஃபார் அ பேபி அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ இது ரொம்பவே நியாயமான ஒரு கேள்வி. இது மூலமா நான் எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு கான்ட்ராசெப்டிவ் பில், அதாவது கருத்தடை மாத்திரை அப்படிங்கிறது கான்ட்ராசெப்ஷனுக்கு மட்டும் கிடையாது. இட்ஸ் பேசிக்கலி அ ஹார்மோனல் பில். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பில், ஒரு டேப்லெட் பேக். இது வந்து கான்ட்ராசெப்டிவ் பெனிஃபிட்ஸ்க்கு மட்டும் இல்லாம நான் கான்ட்ராசெப்டிவ் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்கு. என்னன்னா, வராம இருக்கக்கூடிய பீரியட்ஸை வரவழைக்கிறதுக்கும், பிளஸ் பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு, ப்ரொலாங்டா இருக்கு, 20 நாளா போயிட்டே இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 5-6 பேட் சோக் ஆகுதுன்னு. அந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு பீரியட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கும், பிளஸ் போஸ்ட்போனிங் ஆஃப் பீரியட்ஸ், அதாவது இப்போ எனக்கு 10th June அப்படின்னா 15th or 20th வந்து எனக்கு மேரேஜ் இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு கோயிலுக்கு போற வேண்டிய ஃபங்க்ஷன் இருக்கு, ஐ ஹாவ் டு போஸ்ட்போன் மை பிரெக்னன்சி அப்படின்னாலும் அதுக்கு இந்த பில்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது என்ன மெக்கானிசம் அப்படின்னா, ஆக்சுவலி ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கு. இது எப்படி பிரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஓவுலேஷன் நடக்கிறத தடுக்குது, பிளஸ் சர்விக்கல் மியூக்கஸை திக்கன் பண்ணுது, திக்கன் பண்ணி ஸ்பெர்மோட என்ட்ரியை ப்ரிவென்ட் பண்ணுது. thereby it is preventing pregnancy, ரைட்? இது வந்து இது கொடுக்கறது மூலமா எப்படி ஒரு 2 மாசம் பீரியட்ஸ் குளிக்காம இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி பீரியட்ஸ் வருது அப்படின்னா, வித்ட்ராவல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாடியில என்ன மெக்கானிசம்ஸ் உள்ள நடக்குதோ அதை எக்ஸ்டர்னலா நம்ம மிமிக் பண்றோம். நம்மளுடைய பாடியில த்ரூ அவுட் மென்சுரல் சைக்கிள், ஒரு 28 days சைக்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். கரெக்டா அந்த பீரியட்ஸ் வரக்கூடிய நேரத்துக்கு ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் 2 ஹார்மோனும் குறைஞ்சிடும். ஸோ அந்த 2 ஹார்மோன்ஸும் குறைஞ்சாதான் நமக்கு பீரியட்ஸ் வரும். திஸ் இஸ் நார்மல். ஓகே, அதே மாதிரி எக்ஸ்டர்னலா நம்மளும் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த டேப்லெட்ஸை கொடுத்துட்டே வந்து சடனா ஸ்டாப் பண்ணும்போது பாடியில அதோட லெவல்ஸ் குறையும் போது பீரியட்ஸ் வந்துடும். ஓகே, இது எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இன்டர்னலா என்ன நம்ம நடக்குதோ, நம்ம உடம்புல என்ன நடக்குதோ அதை எக்ஸ்டர்னலா நம்ம அந்த டேப்லெட்ஸ் கொடுத்து மிமிக் பண்றோம். ஸோ இதை நம்ம கருத்தடைக்கு யூஸ் பண்ற மாதிரி 21 days யூஸ் பண்ணணுமா அப்படின்னா தேவை கிடையாது. ஒரு 2 months பீரியட்ஸ் குளிக்காம இருக்காங்க, ஈவன் 4 to 5 months கூட பீரியட்ஸ் வராம இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 3 to 5 days இந்த டேப்லெட்டை கொடுத்து சடனா நம்ம ஸ்டாப் பண்ணும்போது, இவ்வளவு நாள் கிடைச்சிட்டு இருந்த சப்போர்ட் திடீர்னு ஸ்டாப் ஆகுதுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் மென்ஸ்ட்ருவேட்டிங். தட் இஸ் கால்ட் அஸ் வித்ட்ராவல் ப்ளீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி மோஸ்ட் காமன் அனதர் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்பாட்டிங் அண்ட் வித்ட்ராவல் ப்ளீடிங்? ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பீரியட்க்கும் இன்னொரு பீரியட் இன்டர்வெல்க்கும் நடுவுல வரக்கூடிய ஒரு சின்ன ஸ்பாட், ஒரு சின்ன ஒரு நாட் ஈவன் ஒரு பேடு கூட நினையாது, ஜஸ்ட் ஒரு எபிசோட் மட்டும், ஒரு ஸ்பாட் மட்டும் இருக்கும், அதுதான் ஸ்பாட்டிங் சொல்லுவோம். ஸ்பாட்டிங்கை வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மென்சுரல் சைக்கிளா நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு பேட்னாச்சும் சோக்கா இருக்கணும் அப்படின்னு நினைஞ்சாதான் தட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டே ஆஃப் யுவர் மென்சுரல் சைக்கிள். ஸ்பாட்டிங்க்கு அது ரீசன் கிடையாது, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் வந்து எடுத்துக்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ஓசி பில்ஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கான்ட்ராசெப்ஷனுக்கு மட்டும் இல்லாம பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்றதுக்கும், ஹெவி ப்ளீடிங்கா போகுது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கும், பிளஸ் இந்த பீரியட்ஸை போஸ்ட்போன் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதுல மோஸ்ட் காமனா இப்போ சப்போஸ் போஸ்ட்போன் பண்ணுதுன்னா மந்த்லிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஓடிசி ப்ராடக்ட்டை
we should not use this. அது ரொம்பவே ஒரு harmful effects ஓட இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த பீரியட்ஸை நம்ம கொடுத்துற பில்ஸை வந்து கொடுத்துட முடியாது. அதுதான் நான் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வச்சிருக்கேன். 3 செப்பரேட் பிராண்ட்ஸ். இன்னும் மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. எல்லா பில்ஸுமே வேரியஸ் கான்சென்ட்ரேஷன்ல கிடைக்கும், ஒரு டோசேஜ்ல கிடைக்கும். ஸோ ஒரு யங் கேர்ள் பீரியட்ஸ் ப்ராப்ளமா அவங்களுக்கு ஒரு டேப்லெட், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அதாவது 20லேருந்து 45 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டேப்லெட், 45 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க ரொம்ப ஹெவியா ப்ளீடிங் போகுது அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா அவங்களுக்கு ஒரு டேப்லெட். அதை மாதிரி நம்ம ஏஜ் குரூப்க்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி எவாலுவேட் பண்ணி அவங்கள எக்ஸாமின் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணணும். அதுதான் பிளேயிங் வித் த ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது தரவு நாலேஜ் இல்லாமல் we can't do it. So any problem, இந்த மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு சொன்னா you should consult your gynecologist, then get it corrected. இதுல சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி கேட்பாங்க. ஹார்மோனல் பில்ஸ் தானே, சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காதா அப்படின்னு கேட்பாங்க. அது ஜென்ரலா இருக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் தான். ஒரு நாசியா, ஒரு வாமிட்டிங் இருக்கிற மாதிரி, ப்ரொஜெஸ்ட்ரானோட எஃபெக்ட்னால ஒரு வெயிட் கெயினோ ஒரு ப்ளோட்டிங் ஃபீலிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹைலி பேரபிள், ரொம்ப பெரிய ப்ராப்ளம், மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி லிவர் ப்ராப்ளம், பிரெஸ்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் வர ப்ராப்ளம் இருக்கு, சிவியர் மைக்ரைன் வரும், சிவியர் ஹைப்பர் டென்ஷன் வரும் அப்படின்னாலாம் இந்த பில்ஸ் வந்து எடுத்துக்க கூடாது. பிரெஸ்ட் பெத்தாலஜிஸ்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா. ஸோ ப்ராப்பர் கன்சல்டேஷன் வித் யுவர் கைனகாலஜிஸ்ட் இஸ் நீடட் பிஃபோர் கன்சியூமிங் தீஸ் சார்ட் ஆஃப் பில்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.